ரஹ்மான் வசனம் 46 முதல் 53 வரை. யார் தம் இறைவன் முன் நிற்க வேண்டியதை பற்றி அஞ்சுகிறாரோ அவருக்கு 2 சொர்க்க சோலைகள் கிடைக்கும். இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள்? அவை 2ம் செழித்த கிளைகள் கொண்டவை ஆகும். இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள்? அவ்விரண்டிலும் ஓடிக்கொண்டிருக்கும் 2 ஊற்றுகள் உண்டு. இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள்? அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனியிலும் 2 வகைகள் உண்டு. இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள்? இங்கு முதலாவது வசனத்தில் யார் தம் இறைவன் முன் நிற்க வேண்டியதை பற்றி அஞ்சுகிறாரோ அவருக்கு 2 சொர்க்க சோலைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான். இறைவனின் முன்னிலையில் அஞ்சியவர். இவ்வசனம் நபித்தோழர் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக அருளப்பெற்றது என அதாவுல் குராசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அத்தியா பின் கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இந்த வசனம் ஒருவர் தொடர்பாக அருளப்பெற்றது. அவர் இறக்கும் தருவாயில் என்னை எரித்து விடுங்கள், நான் அல்லாஹ்விடம் அகப்படாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். இவ்வாறு கூறிய பின்னர் அந்த நாள் முழுவதும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினார். அவரது பாவ மன்னிப்பு கோரிக்கையை அல்லாஹ் ஏற்று அவரை சொர்க்கத்தில் அனுமதித்தான். ஆயினும் இந்த வசனம் பொதுவானது என்பதே சரியான கருத்தாகும். இவ்வாறே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு உள்ளிட்டோர் குறிப்பிடுகின்றனர். இந்த வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுவது இதுதான்: யார் மறுமை நாளில் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டியது குறித்து அஞ்சி மன விருப்பங்களுக்கு இணங்கி விடாமல் மனதை கட்டுப்படுத்தி உலகத்திற்கு முதலிடம் அளிக்காமல் இருப்பதுடன் மறுமைதான் சிறந்ததும் நிலையானதும் ஆகும் என்று அறிந்து இறை கட்டளையை நிறைவேற்றி அவன் தடுத்தவற்றை தவிர்த்து கொள்கிறாரோ அவருக்கு அவருடைய இறைவனிடம் 2 சொர்க்க சோலைகள் மறுமையில் கிடைக்கும். 2 சொர்க்க சோலைகள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் ஒன்றில் காணப்படுவதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 சொர்க்க சோலைகள் உண்டு. அவற்றின் பாத்திரங்களும் இதர பொருட்களும் வெள்ளியால் ஆனவை. இன்னும் 2 சொர்க்க சோலைகள் உண்டு. அவற்றின் பாத்திரங்களும் இதர பொருட்களும் பொன்னால் ஆனவை. அதன் என்னும் சொர்க்க சோலையில் மக்களுக்கும் அவர்கள் தம் இறைவனை காண்பதற்கும் இடையே அவன் மீதுள்ள பெருமை என்னும் மேலாடை தவிர வேறெதுவும் தடையாக இருக்காது. அபு மூசா அல் அஷரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, தன் இறைவன் முன் நிற்க வேண்டியதை பற்றி அஞ்சுபவர்களுக்கு 2 சொர்க்க சோலைகள் கிடைக்கும். வசனம் 46. அவ்விரண்டும் அல்லாத வேறு 2 சொர்க்க சோலைகளும் உண்டு. வசனம் 62 ஆகிய 2 வசனங்களின் விளக்கமாவது, இறைக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு முகர்ரபின் பொன்னாலான 2 சொர்க்க சோலைகளும், வலப்புறத்தாருக்கு அஸ்ஹாபுல் யமீன் வெள்ளியாலான 2 சொர்க்க சோலைகளும் கிடைக்கும். இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான ஹம்மாத் பின் சலமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழியாகும் என நபித்தோழர் அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாகவே நான் கருதுகின்றேன். நபிமொழி. அதாவு பின் யாசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது அறிவிப்பில் நபித்தோழர் அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருப்பதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் யார் தம் இறைவன் முன் நிற்க வேண்டியதை பற்றி அஞ்சுகிறாரோ அவருக்கு 2 சொர்க்க சோலைகள் கிடைக்கும் எனும் இந்த வசனத்தை ஓதினார்கள். அப்பொழுது நான், அவர் விபச்சாரம் செய்தாலுமா திருடினாலுமா என்று வினவினேன். அப்பொழுது நபி அவர்கள் மறுபடியும் இவ்வசனத்தை ஓதினார்கள். நான், அவர் விபச்சாரம் செய்தாலுமா திருடினாலுமா என்று கேட்டேன். நபி அவர்கள் மீண்டும் அவ்வசனத்தை ஓதினார்கள். நான், அவர் விபச்சாரம் புரிந்தாலுமாம் திருடினாலுமா அல்லாஹ்வின் தூதரே என்று மறுபடியும் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர் விபச்சாரம் புரிந்தாலும் திருடினாலும் தான், அபுதர்தா மூக்கு மண்ணை கவ்வினாலும் சரியே என்று பதில் அளித்தார்கள்.
ஆக இந்த வசனம் மனிதர்கள் ஜின்கள் ஆகிய இரு இனத்தாருக்கும் பொதுவானதாகும். ஜின்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறை அச்சத்துடன் நடந்தால் அவர்களும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதற்கு இந்த வசனம் மிக அழுத்தமான சான்றாகும். இதனாலேயே உயர்ந்தோன் அல்லாஹ் ஜின்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய இரு பெரும் சமூகத்திற்கு வழங்கும் இந்த பிரதிபலனை அவர்களுக்கு தான் செய்யும் உதவி என எடுத்துரைக்கின்றான். இதையே யார் தம் இறைவன் முன் நிற்க வேண்டியதை பற்றி அஞ்சுகிறாரோ அவருக்கு இரு சொர்க்க சோலைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அடுத்த வசனத்தில் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்று வினவுகின்றான். செழித்த கிளைகள் கொண்டவை. பின்னர் அந்த இரு சொர்க்க சோலைகளை பற்றி வர்ணனை செய்கின்ற அல்லாஹ் அவை இரண்டும் செழித்த கிளைகள் கொண்டவை ஆகும் என அடுத்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அதாவது எழிலும் வனப்பும் உள்ள கிளைகளை கொண்டவை ஆகும். கனிந்த ஒவ்வொரு வகை பழங்களையும் அக்கிளைகள் தாங்கி நிற்கும். அடுத்த வசனத்தில் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்று அல்லாஹ் வினவுகின்றான். மேற்கண்ட வசனத்தில் கிளைகள் என்பதை குறிக்க மூலத்தில் அஃப்னான் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதன் ஒருமை ஃபனன் ஆகும். இவ்வாறே அதாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஒரு குழுவினரும் அஃப்னான் என்றால் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் அடர்த்தியான மரக்கிளைகள் ஆகும் என்கிறார்கள். அஃப்னான். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது அஃப்னான் என்பதன் ஒருமை ஃபனன் ஆகும். இது சுவர்களில் படர்ந்திருக்கும் மரக்கிளைகளின் நிழலை குறிக்கும். கவிஞர் ஒருவரின் பின்வரும் கூற்று இதற்கு சான்றாகும். புறா கூவியது முகிழ்க்க அல்ல உன் ஆசையை, கூப்பிடுகிறது அது மரக்கிளை நிழலில் புறாவை. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கண்ட வசனத்திற்கு பொருள் கூறுகையில் அவ்விரு சோலைகளும் பல வகைகளை கொண்டவையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். அதாவது அந்த இரு சொர்க்க சோலைகளிலும் பலதரப்பட்ட உல்லாசங்களும் இன்பங்களும் இருக்கும். இதையே விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அதாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு கிளையிலும் பல்வேறு வகையான கனிகள் கலந்திருக்கும் என்றார்கள். ரபிவு பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கையில் அவ்விரு சோலைகளும் விரிவான பரப்பளவை கொண்டதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இக்கருத்துக்கள் யாவும் சரியானவையே. அவற்றுக்கிடையே எந்த முரண்பாடும் இல்லை. அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். அஸ்மா பின் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வான் எல்லையில் உள்ள இலந்தை மரம் சித்ரத்துல் முன்தஹா பற்றி குறிப்பிடப்பட்டது. அப்பொழுது நபி அவர்கள் கூறினார்கள், இந்த இலந்தை மரக்கிளைகளின் நிழலில் பயணி ஒருவர் நூற்றாண்டுகள் பயணித்து கொண்டே இருப்பார், அல்லது அந்த மரத்தின் நிழலில் 100 பயணிகள் நிழல் பெறுவார்கள். அந்த மரத்தின் பொன் வீட்டில் பூச்சிகள் இருக்கும். அதன் கனிகள் பீப்பாய்களை போன்று பெரியவையாக இருக்கும். இரு ஊற்றுகள். அடுத்த வசனம் அவ்விரண்டிலும் ஓடிக்கொண்டிருக்கும் இரு ஊற்றுகள் உண்டு என தெரிவிக்கின்றது. அதாவது அங்குள்ள மரங்களுக்கும் கிளைகளுக்கும் நீர் பாய்ச்சுவதற்காக அவ்விரு நீர் ஊற்றுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த மரங்கள் எல்லா வகையான கனிகளையும் கொடுக்கும். ஹசன் அல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருப்பதாவது அவ்விரு நீர் ஊற்றுகளில் ஒன்றின் பெயர் தஸ்னீம், மற்றொன்று சல்சபீல் ஆகும். அத்தியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது அவற்றில் ஒன்று மாற்றமடையா நீரூற்று ஆகும், மற்றொன்று அருந்துவோருக்கு ஆனந்தமளிக்கும் மதுவூற்று ஆகும். ஒவ்வொரு கனியிலும் 2 வகைகள். இதனாலேயே இதற்கு பின்னர் அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனியிலும் 2 வகைகள் உண்டு என அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது எந்த கண்ணும் கண்டிராத, எந்த செவியும் கேட்டிராத, எந்த மனிதரின் உள்ளத்திலும் தோன்றியிராத எல்லா வகை கனிகளில் இருந்தும் 2 வகைகள் இருக்கும். அடுத்த வசனம் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்று கேட்கின்றது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது இந்த உலகத்தில் உள்ள இனிப்பான கசப்பான பழங்கள் எதுவும் மறுமையில் இல்லாமல் இருக்காது. ஒப்பீட்டளவில்
மறுமையில் உள்ளவற்றை விட இவ்வுலகில் உள்ளவை வெறும் பெயர்களன்றி வேறில்லை. அதாவது அவ்விரண்டுக்கும் இடையே தரத்தில் வெளிப்படையான வித்தியாசமும் மிகப்பெரிய வேறுபாடும் இருக்கும்.